ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தந்தையே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நான் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் சுத்த கிருபையே. எங்களை சுற்றிலும் அந்தகார வல்லமையின் கிரியைகளும் மனித முயற்சிகளும் எங்களை ஒடுக்க நினைக்கிற சத்துருக்களின் கிரியைகளும் மனுஷ கிரியைகளும் எல்லாவற்றையும் இருந்து எங்களை பாதுகாத்து நன்மையானவைகளை மாத்திரம் கொடுத்து வருகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தகப்பன், தாய், பிள்ளைகள், பெற்றோர்கள், உடன்பிறப்புகள், பேர பிள்ளைகள் அனைவரையும் பாதுகாத்து வருகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். என்னோடு கூட குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துங்கள். அது எதுவாக இருக்கட்டும், அது மிருக ஜீவன்களாக கூட இருக்கட்டும், அதற்காக நன்றி செலுத்துங்கள். ஆயுசு நாட்களுக்காக. ஏனென்றால் யாரிடத்திலுமே ஊர்ஜிதமாய் சொல்ல முடியாது ஜீவன் தங்கும் என்று. என் ஆண்டவர் நினைத்தால்தான் ஜீவன் தங்கும். இல்லை என்றால் ஒரு நொடி பொழுதில் கர்த்தர் வாரி கொண்டு போவார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தர் எனக்கு துணை, எனக்கு ஒத்தாசை, எனக்கு பர்வதம், நான் நம்பியிருக்கிற துருவம், நீதிமான் ஓடி சுகமாய் தங்குவான் என்ற வார்த்தையின்படி நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உன்னதமானவரின் வரவில் இருக்கிற சேர்ந்து சொல்லுங்க. இந்த 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 சங்கீதத்தை மறக்காதீங்க. இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கு, பகலில் பறக்கும் அம்புக்கு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் கர்த்தர் பயப்படாது இருக்க பண்ணுவார். உன் பக்கத்திலே 1000 பேரும் மனிதர்கள் விழுந்தாலும், தலைவர்கள் விழுந்தாலும், எதிராளிகள் விழுந்தாலும், உன் வலது பக்கத்திலே 16,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் அதை பார்த்த துன்மார்க்கருக்கு வரும் பலனை நீ காண்பாய். ஆபத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் மறுஉத்தரவு செய்து நான் உன்னை விடுவித்து நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை காணும்படி செய்வேன். எத்தனை நம்புறீங்க? உலகத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்லுங்க. என் முழு உள்ளமே ஸ்தோத்திரிக்கும். நீங்க என்ன செய்தாலும் நன்றி ஆண்டவரே, நீங்க நல்லவர் அப்பா, நீர் போதுமானவர். சில துன்பங்கள் அனுமதிக்கிறேன், ஆனாலும் அதிலே உம்முடைய மகிமை வெளிப்படும்படி அதிசயம் செய்கிறேன். இன்றைக்கும் அதிசயம் செய்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் கண்களால் காண்கிற அளவுக்கு கர்த்தர் துன்மார்க்கருக்கு ஒரு பலனை காணும்படி செய்கிறேன். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஒரு தாய் தேற்றுவது போல என் நேசர் தேற்றுவார். பாடலாமா? ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். வனாந்தரத்தில் நடந்தார் கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. எபிரேயர் 13:5. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும்
விலகிடார் ஒரு தாய் தேற்றுவது போல் நேச தேற்றுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மோசே கைகளை உயர்த்தி ஜெபித்து மேற்கொண்டது உண்மையானார். நாம் இப்ப கைகளை உயர்த்தி ஜெபித்து விசுவாசத்தோட மோசேயின் தேவன் எங்கள் தேவன், எலியாவின் தேவன் எங்கள் தேவன், எப்படி இஸ்ரேல் மக்களை மேற்கொள்ள பண்ணினீரோ அப்படி எங்களை மேற்கொள்ள பண்ணுங்க, மேற்கொள்ள பண்ணுங்க. இன்றைக்கு 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 எங்கள் வியாதிகள், எங்கள் பலவீனங்கள், எங்கள் நோய்கள், எங்கள் கஷ்டங்கள், எங்கள் கண்ணீர்கள், எங்கள் இயலாமைகள், எங்கள் ஒடுக்குதல், அலட்சியப்படுத்துதல், இவைகளிலிருந்து கர்த்தர் எங்களை கண்மலையின் மேலே நிறுத்துகிறார். ஓரே பர்வதத்திலே, சீனாய் மலையிலே நீர் எங்களை நிறுத்துவீரார். எங்கள் நடைகளை உறுதிப்படுத்துவீரார். விசுவாசத்தோடு கெஞ்சி நிற்கிறோம். கேன்சர் கட்டிகள், நுரையீரலிலே காணப்படுகிற எல்லா பிரச்சனைகள், மூச்சு விடாமல் சிரமப்படுகிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே விடுதலை 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 படுவதால். யூட்ரஸ்ல கட்டி, யூட்ரஸ்ல நீர்க்கட்டி மறைவதாக இயேசுவின் நாமத்தினால. ஓ தேங்க்யூ லார்ட். நிறைய முழங்கால்களிலே வலி, இந்த காலங்களிலே ஜுரம், நிறைய ஃப்ளூ, இன்ஃப்ளூயன்ஸா என்று சொல்லப்படுகிற புதிய வியாதிகள், சிலருக்கு மிக பயம், ஏதோ இது பிரெயின் டியூமர் நாளை வந்த ஜுரமாக இருக்குமே என்ற கவலையோடு நீங்க நிற்கலாம். இல்லவே இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் நன்கு அறிந்தவர், குணமாக்க வல்லவர். நாளைக்கு நீங்க சாட்சி சொல்ல போறீங்க. உங்கள் காய்ச்சல் அது வெறும் காய்ச்சல் தான், அது இமீடியட்டா குணமாகும். இயேசுவின் ரத்தத்தினால் உங்கள் உதிர போக்கு நிற்கும். திருமணத்திற்கான வாசல்கள் திறக்கும். ஆண்டவரே என்ன லேட் ஆகுது? இல்லை இல்லை இல்லை, ஆண்டவர் இன்று ஒரு வரத்தை கொண்டு வருகிறார். ஓ வேலைக்கான வாசல்கள் திறக்கப்படுகிறது. வெளிநாட்டிற்கான வாசல்கள், நிறைய கஷ்டங்கள் இருக்கிறது உண்மைதான். ஆனாலும் கர்த்தர் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்ய வல்லவராக இருக்கிறார். நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் மாத்திரமல்ல, அதை எரிகிற கோலியாத்துகளும், அதை எரிகிற சன்பிலாத்து தொபியாக்களும், கன்னத்திலே அறைந்தவர்களும் இயேசுவின் நாமத்திலே அவர்கள் விழுந்து எழும்புவார்கள் என்று தேவன் சொல்கிறார். அதை என் கண்கள் காணும். அவர்கள் பெரும் வலைகளை அகப்படுவார்கள். நிச்சயம் அவர்கள் எழுந்திருக்க மாட்டாது வழுக்கு பாறையிலிருந்து விழுந்து அவர்கள் நொறுங்கி போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறபடியே நடக்கும். உங்களுக்கு விரோதமாய், எனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். கண்ணீருக்கு கர்த்தர் ஒரு பலனை கொடுக்கிறார். உன் கவலைக்கு, உன் மன கஷ்டத்துக்கு ஆண்டவர் ஒரு மருந்தை இந்த காலை வேளையிலே கொடுக்கிறார். பெற்றுக்கொள் மகளே, பெற்றுக்கொள் மகனே, நீ பெற்றுக்கொள். ஊழியக்காரனுக்கு விரோதமாய் நிற்கிற எல்லா ஊழியக்காரனையும் கர்த்தர் அதம் பண்ணுகிறார். அது எவ்வளவு பெரியவனாக இருக்கட்டும், கர்த்தர் அதம் பண்ணுகிறதே என் தேவன் என் கண்களிலே காணும்படி அவர் தீர்க்க தரிசனமாய் உரைத்து கொண்டிருக்கிறார். ஊழியக்காரன் சுதந்திரம் இது. கடைசி காலங்களில ஊழியக்காரங்களை நான் வர்த்திக்க பண்ணுவேன். அவளுக்கு விரோதமாக எழும்புகிற ஊழியக்காரர்களையே நான் நிக்கரகம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் அப்படி செய்யப்போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த வீட்டில் செய்த அற்புதங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கும் பொழுது இன்னும் ஒன்று இருக்கு, இன்னொன்று இருக்கு. நம்ம முடிந்தால் ஆவியானவர் அனுமதித்தால் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு மத்தேயு 14 அதிகாரம், மேத்யூ
சாப்டர் 15, மன்னிக்கவும், மேத்யூ சாப்டர் 15 வேர்சஸ் ஃப்ரம் 21, 21 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நல்ல கவனிங்க. இது என் ஆண்டவர் வீட்டில் அப்படியே என் ஆண்டவர் இந்த வாரம் முழுக்க சொல்றாரு. அதற்கு காரணம் உங்க வீட்டில், என் வீட்டில் நடக்கிற சில அசம்பாவிதங்களையும் சில மனக்கவலைகளையும் போராட்டங்களையும் சண்டைகளையும் சச்சரவுகளையும் பிள்ளைகளை குறித்து, வேலை குறித்து, ப்ரமோஷனை குறித்து, டிரான்ஸ்ஃபரை குறித்து, இந்த வீட்டில் நம்ம பேசுகிற காரியங்களை அவர் பார்க்கிறார். அதுதாங்க இதுல முக்கியம். ஏதோ நான் ரேண்டமாக எடுக்கிறதா இல்லை, அது நிச்சயமாக இல்லை. யூஸ்வலாக என்ன பண்ணுவேன், நான் சண்டே மெசேஜை இன்னைக்கு எடுப்பேன். சண்டே பீஸ்க்காக அது நான் ஒரு நாள் எடுப்பேன், நிச்சயமாக எடுப்பேன். சமாதானம் இருக்கா என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு முன்பாக வைத்துட்டு நான் எடுக்கிறேன். ஆனால் ஏன் இந்த வீட்டில் ஆண்டவர் செய்கிற அற்புதத்தை நான் பார்க்கணும். எத்தனை பேர் வீட்டில், பேதுரு வீட்டில் எனக்கு தெரிஞ்சு 2, ஒன்று பேதுரு மாமியும் அல்லது இன்னொரு தடவை பேதுருவை வீட்டில் தான் இருக்கும். இந்த 4 பேர் விசுவாசத்தோட அந்த திமிர்வாதக்காரனை இறக்கினாங்க. அது ஒரு வீடு நான் பார்த்தோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு 100க்கு அதிபதி சென்ச்சூரியன், என் வீட்டுக்கு வருவதற்கு நீ பாத்திரம் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு. இதெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணும். உங்கள் வீட்டில் ஜுரம் இருக்கா, என் ஆண்டவர் உங்கள் வீட்டுக்கு வருவா. உங்கள் வீட்டில் பிரச்சனை இருக்கா, நடக்க முடியாத, எழும்ப முடியாத பிரச்சனைகள், நாள் கணக்காக பாரம் சுமந்து அப்பா அம்மா பிள்ளைகளை சுமந்து வேதனையோடு இருக்கிறீங்களா? கூரையை பிரித்து கொண்டு கர்த்தர் கொட்டுவார். வானத்தின் பலகங்கள் திறக்கும். கூரையை பிரித்து கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கவலைப்படாதீங்க. இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை. இது அப்படியே ஆண்டவரிடத்தில் நம்ம சொல்லுவோம், ஒரு வார்த்தை, ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை, அப்பொழுது என் வேலைக்காரன் சுகமாவான், பிழைப்பான். ஆமென் சொல்லுங்க. பிழைப்பான். பிழைப்பு என்பது நல்ல வார்த்தை. என்னால் ஒரு நாள் பிழைக்கிறதே பெரிய கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவோம்ல. இப்படிதான் இருந்தது போன வாரம் எல்லாம். ஆனா உயிரோடு வைத்திருக்கிற ஆண்டவர்ல இன்னும் பிழைப்பூட்டுவார். அல்லேலூயா சொல்லுங்க. எவன் நம்மளை தொட்டாலும், எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும், எத்தனை வியாதிகள் நம்மை சூழ்ந்து வந்தாலும், நம்மை பிழைப்பூட்டுகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை. ஆமென் சொல்லுங்க. அடுத்து பார்த்தோம், எனக்கு தீரு சீதோன் தேசத்திலிருந்து ஒரு பெண் வராங்க. நல்ல கவனிங்க. சில விஷயங்கள் ஆராயும் பொழுது அதுதான் வேதத்தை நம்ம தினந்தோறும் படிக்க உண்மையே சொல்றேங்க. எனக்கு படிக்க புதிய தாட், கேட்க பிரசங்கங்களை நிறைய கேட்க புதிய தாட். இன்னைக்கு ஒரு புதிய தாட் சொல்லட்டுமா? இந்த தீரு சீதோன் எல்லை எங்க இருக்குதுன்னா, நல்ல கவனிங்க. இது ஒரு கனெக்ஷனை கவனிங்க. எலியா சாரிபாத் விதவி வீட்டுக்கு போன இடம். இல்ல, ஆண்டவர் எவ்வளவு லிங்க் பண்றாரு பாருங்களேன். எவ்வளவு லிங்க் பண்றாரு கவனிங்க. சாரிபாத் விதவிக்கு கிட்ட போயிட்டு அவர் கேட்கிறாரு, சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கொடு அப்படின்னு கேட்கிறார். அவருக்கு ஒண்ணுமே புரியல. கர்த்தர் சொன்னார், போப்பா, நீ சாரிபாத் ஊருக்கு போ, அங்க ஒரு விதவைக்கு கட்டளை இட்டு இருக்கிறேன்னு சொன்னாரு. அது எந்த எனக்கு புரியல. நான் விதவையை ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன், அல்லது ஒரு விதவை இடத்துல ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன், என்னன்னு தெரியல. நீங்க அதை வாசிங்க. அப்ப அந்த அம்மா சொல்ற வார்த்தை உங்களுக்கு புரியும். நம்முடைய நிலைமை பாருங்க. இங்க எலியாவின் நிலைமை சாப்பாடு இல்லை, ஃபெமாய், பஞ்சம். இந்த அம்மாவுடைய வாழ்க்கையை பாருங்க. இந்த வீட்டுல ஒரு வேளை சாப்பாடு தான் இருக்கு. ஆண்டவருடைய திட்டம் பாருங்க. அவருடைய தூர பார்வை எலியாவையும் உயிரோடு காக்கணும், இந்த சாரிபாத்து விதவையும் அவன் மகனையும் உயிரோடு காக்க வேண்டும், உங்களையும் காக்க வேண்டும், உங்கள் பிள்ளைகளையும் காக்க வேண்டும், என்ன ஊழியக்காரனை காக்கணும். அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க.
தினந்தோறும் இப்ப நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த ஊழியக்காரனை காத்துக்கொள்ளுங்க, அவன மனைவி, அவனுடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. நீங்க வேற ஏதோ செய்ய வேண்டாம். ஒரு சின்ன ஜெபம், விசுவாசம் உள்ள ஒரு சின்ன ஜெபம் பெரிய காரியங்களை செய்ய நான் நம்புறேன். ஏன்னா எனக்கு தெரியும் பலருடைய ஜெபங்கள் தான் அது பரலோகத்தை அசைக்கும். ஆண்டவர் மனதை அப்படியே மாற்றும். அதனால ஒரே ஒரு ஜெபம், எப்படி எலியாவை போஷிக்க, அவனை பாதுகாக்க, அவனுக்கு உணவளிக்க, அவனுக்கு ஜீவனை கொடுக்க, அவன் வாழ்க்கையில இன்னும் சில ஓட்டங்கள் ஓட, ஊழியத்தை மேற்கொள்ள அவர் திட்டம் போட்டாரோ, எனக்கும் கத்து திட்டம் போடணும்னு சொல்லுங்க. அதே போல நான் உங்களுக்கு சொல்றேன், உங்கள் வீடுகளில எத்தனை குறைகள் இருந்தாலும் என் ஆண்டவர் என்று கையளவு மாவு கொஞ்சம் என்ன இருந்தாலும் என் தேவன் அதை பெருக பண்ணி பஞ்ச காலம் முடியும் வரைக்கும் அவளும் அவனும் அவன் வீட்டாரும் அனைவரும் சாப்பிட்டு திருப்தியாய் வாழ்ந்தார்கள். ஆமென் சொல்லுங்க. மறக்காதீங்க, அடியேனை மறக்காதீங்க, எப்பொழுதும் மறக்காதீங்க. என்னை சுத்திலும் மேகம் போல திரளான சாட்சிகள் இல்லை, மேகம் போல திரளான சத்துருக்கள் இருக்கிறாங்க. அவங்கள மேற்கொள்ளனா நான் மாத்திரம் போர் செய்த போதாது, என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் என்னதான் என் ஆண்டவருடைய ரத்தத்தினால, சாட்சி என்னும் வசனத்தினால, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நாம் மேற்கொள்வோம். ஒரு சின்ன ஜெபம் போதுங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து சாட்சியா நிற்போம். ஒரு நாள் சொல்றேன், உங்க ஜெபந்தாங்க இந்த எலியாவின் வாழ்க்கையில ஏற்பட்ட அனுபவம் என் வாழ்க்கையில ஏற்பட்டது என்று நான் சொல்வேன். இது வெறும் என்ன சொல்றது, பணக்குறைவு, பணத்தாட்சி மாத்திரமல்ல, இது எனக்கு விரோதமாய் எழும்புகிற இசபேல், எனக்கு விரோதமாய் எழும்புகிற சன்பிலாத்து தொபியாக்கு, எனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆகாப்பு, எனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆதிக்க சக்திகள், அதிகார வர்க்கங்கள், மனிதர்கள், எல்லாரையும் முறியடிக்கிற வல்லமை. எல்லாரும் இணைந்து ஒரு குடும்பமாக, நம்ம ஒரு குடும்பம், இந்த காலை ஜெபிக்கிறவர்கள் ஒரு குடும்பம். நான் உங்களுக்காக கருத்தா ஜெபம் பண்ணேன். உங்களுக்கு தெரியுமா அது எப்படி? அந்த 3-4-5 வேலையாவது நான் உங்களுக்காக எப்பொழுதெல்லாம் அந்த வீட்டு கருத்தா உங்களுக்காக நான் ஜெபம். ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு அற்புதம், இன்னைக்கு ஒரு அதிசயம், இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி வர வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் நான் முறையிட்டு கொண்டே இருப்பேன். தீரு சீதான் என்பது அந்த இடம்தான். அந்த இடத்திலிருந்து ஒரு பெண் வராங்க. அந்த பெண் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, லார்ட், சில வார்த்தைகள் உங்களுக்கு நான் வெளிப்படுத்துகிறேன். நேற்று நாம் நிறைய பேசிட்டோம், நான் பேசாதவைகளை சிலது சொல்ல விரும்புகிறேன். லார்ட், தாவீதின் குமாரனே, சன் ஆஃப் டேவிட், இறங்கும். இந்த வெளிப்பாடு இந்த சகோதரிக்கு கிடைத்தது. என்ன ஜெபம் பண்ணியிருக்கணும்? தாவீதின் குமாரனே, என் மகளுக்கு இறங்கும் ஜெபம் பண்ணியிருக்க வேண்டும். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, என் மகள் பிசாசினாலே கொடிய பிசாசினாலே பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க வச்சுக்கோங்களேன். அதுல என்ன கொடிய, அதுல என்ன கொஞ்சம், அதுல என்ன லைட்டா? இங்கு அவ்வளவு கொடுமையான ஒரு துன்புறுத்தலுக்குள்ள இந்த பிள்ளைய வைத்து பிசாசு அலக்கழித்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, இந்த குடும்பங்களை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு அன்பு சகோதரி, தான் மகளுக்காக நீங்க தினந்தோறும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கீங்க. ஒரு நாள் ரொம்ப ஆயத்தமா இருந்தேன். அன்னைக்கு எனக்கு தெரியும், கர்த்தர் அன்னைக்கு எனக்கு அனுமதித்திருந்தார். அந்த குழந்தையுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த பிசாசை விரட்டி இருப்பார். ஏனென்றால் ஒரு நாள் இங்கே நான் ஆராதித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த குழந்தை பிசாசினாலே வாதிக்கப்பட்டு அலக்கழிக்கப்பட்டு செத்தவள் போல கீழே விழுந்தாளாம். இதுதாங்க ஜெபத்தின் வல்லமை.
இந்த குடும்ப ஜெபத்தின் வல்லமை இதுதான். நான் மாத்திரம் ஜெபம் பண்ணல, நீங்களும் சேர்ந்து ஆராதிக்கிறீங்க. கர்த்தர் அந்த அற்புதத்தை அன்று ஆரம்பித்து விட்டார். இன்றைக்கு அதான் சொல்றேன், ஒரு தாய் தன் மகளுக்காக, ஒரு தகப்பன் தன் மகனுக்காக, ஒரு 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 எஜமான் தன் வேலைக்காரனுக்காக, ஒரு கணவன் தன் மனைவிக்காக, மனைவி தன் கணவனுக்காக, பெற்றோர் தன் பிள்ளைகளுக்காக, பிள்ளைகள் தன் பெற்றோருக்காக, வேலைக்காக, திருமணத்திற்காக அவங்க படுகிற வேதனை எப்படிப்பட்ட வேதனை தெரியுமா? கொடிய வேதனை. எதால தெரியுமா? பிசாசினாலே கொடிய வேதனை. சில தாமதங்கள் பிசாசினாலே. அதனால நாம கரையம் செலுத்த வேண்டியது அதிகமா இருக்கு. நிறைய வேதம் வாசிக்கணும், நிறைய ஜெபிக்கணும், நிறைய பாடல் பாடி வர்ஷிப் பண்ணணும், நிறைய வசனங்கள் உட்கொள்ள வேண்டும். பிசாசு உள்ள நெருங்கக்கூடாத அளவுக்கு. நான் சொல்றேன், இவ்வளவு பண்ணும் நிறைய ஊழியக்காரர்கள் முன்பாக பிசாசு வந்து நிற்கிறான்னா, எதுவுமே பண்ணாத சிலர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எவ்வளவு எளிதா பிசாசு உள்ள நுழையும். அதனால வேத வசனங்கள், அவரை துதித்து பாடுகிற வர்ஷிப், இயேசுவின் ரத்தத்தை சொல்லி ஜெபிக்கிற அந்த ஜெபங்கள், வேண்டுதல்கள், இவையெல்லாம் வளர்ந்ததா இருக்கிறது. நீங்க இன்னைக்கு ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. மேன் சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க. ஏனென்றால் ஆண்டவரிடத்துல வந்திருக்கிறீங்க, இது மனுஷனிடத்தில் அல்ல. என் ஆண்டவர் யார் என்பதை நீங்க அறிந்து கொள்வீங்க, இந்த உலகம் அறிந்து கொள்ளும். இப்போதும் கூட சொல்லுகிறேன், கண்ணை மூடிட்டு, இயேசுவின் நாமத்தில் பிசாசினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற அன்பு பிள்ளைய, ஓ தாயே, உன் பிள்ளைய கர்த்தர் இப்பொழுது தொடுகிறார் இயேசுவின் ரத்தத்தினாலே. ஓ இயேசுவின் வல்லமையுள்ள ரத்தத்தினாலே ஒரு அக்னி தலைமையில நான் போடுகிறேன். அந்த பிசாசின் தலையில இருக்கிற அந்த பிசாசு தலை எரிந்து, அந்த பிசாசு உடல் எரிந்து, அந்த பிசாசு முழுவதும் எரிந்து 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 பாதாளத்துக்கு போகிறதை நான் பார்க்கிறேன். ஓ பிள்ளை அழுகழித்து அவள் எழும்ப போகிறாள். ஓ ராபா, இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன். ஓ நீ சமீபத்துக்கு மாத்திரமல்ல, தூரத்து ஒருவேளை என பிசாசு வீட்டுக்கு வராமல் இருக்கும்படி தடை பண்ணலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உன் வீட்டுக்கு வராமல் இருக்க எவனாலும் தடை செய்ய முடியாது. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை எப்படி தம்மா வருகிறது? நீ போகலாம், உன் பிள்ளை பிழைக்கும். கர்த்தர் நல்லவர். அவர் சொன்னாரு, பின்தொடர்ந்து கூப்பிடுகிறார். என்ன சொல்றா? எனக்கு இறங்கு. அம்மா நான் சொல்றேன், தாயே தகப்பனி, நீங்க சொல்ற, நீங்க உங்க பிள்ளைகளுக்கு கேட்பதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லுங்க, எனக்கு இறங்குன்னு சொல்லுங்க. லார்டு எனக்கு இறங்குங்க. உங்களுக்கு இறங்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அடுத்து உங்க பிள்ளைகளுக்கு தான் இறங்குவார். இந்த பிள்ளைகளின் அப்பத்தை பத்தி நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். இது ரொம்ப எளிமையா நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதுல எந்த 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 குறையும் இல்லை. ஆண்டவர் ரொம்ப சிம்பிளா சொல்லப்போனா, தான் சீடர்களுக்கும் அங்க இருக்கிற ஜென்டைல்ஸ்க்கும் அங்க இருக்கிற யூதர்களுக்கும் ஒரு லெசன் எடுக்கிறாரு. என்ன லெசன் தெரியுமாப்பா? நான் யூதர்களுக்கு மாத்திரமல்ல, ஜென்டைல்ஸ்க்கு மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் நான் வந்திருக்கிறேன். அதுதான் என்னுடைய லெசன். இது ஒரு டீச்சிங் மாதிரி தான். ஆனால் அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண விரும்பல. அவள் திரும்ப வந்து எனக்கு உதவி செய்யும். திரும்ப பாருங்க, எனக்கு உதவி செய்யும். இதுல ஒரு அர்த்தம் என்னன்னா, ஆண்டவரே எனக்கு உதவி செய்வதன் வழியாக என் பிள்ளை சுகமாகும், என் பிள்ளைக்கு திருமணமாகும். இதுதான் என்னுடைய ஜெபம், என்னுடைய வேண்டுதல் தான். என் சத்துருக்கள் அழிக்கப்படுவாங்க, இதுதான் என்னுடைய வேண்டுதல். என்னுடைய கேன்சர் கட்டிகள், என்னுடைய பிள்ளைகளுடைய வியாதிகள் மறையும். திரும்பவும் அதே ஒரு வார்த்தை என்று வர்ஷிப் பண்ணலாம். பணிந்து கொண்டாள் என்றால் ஆராதித்தாள் என்ற அர்த்தம். அல்லது முகம் குப்புற விழுந்து, காலில் விழுந்து, காலை பற்றி கொண்டு என் ஆண்டவரே என்று சொல்லி கண்ணீரோடு கூட என் ஆண்டவரிடத்துல கேட்டான். இன்னைக்கு நீங்க ஜெபம் முடிஞ்ச பிறகு ஒரு ஜெபத்திலேயோ
நல்லா எழும்பி முழங்காலில் நின்று நல்ல தரையில நெற்றியில படும்படியா, நெற்றி தரையில படும்படியா எனக்கு இறங்குங்கன்னு சொல்லியிருங்க. போதும், வேற ஒன்றும் ஆண்டவர் சொன்னார். அதுக்கப்புறம் அந்த காரியங்கள்லாம் எனக்கு வேண்டாம். 28ஆம் வசனம், இயேசுவே அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்திரீயே, விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடியே உனக்காக கடவுது. அந்நேரமே மகள் ஆரோக்கியமானிதாள். அவன் சொல்லுங்க, எத்தனை பெரிய கிருபை பாருங்க. அல்லேலூயா. ஜெபிக்கிற இந்த நேரமே ஆரோக்கியம், ஜெபிக்கிற இந்த நேரமே அற்புதம், ஜெபிக்கிற இந்த நேரமே எனக்காக நியாயம் விசாரிக்கப்படும், ஜெபிக்கிற நேரமே வரன் வரும், ஜெபிக்கிற நேரமே பிள்ளை பேருக்கான கர்த்தர் அந்த 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 ரிசல்ட்டை கொடுப்பார். ஜெபிக்கிற இந்நேரமே வேலைக்கான வாசல் திறக்கப்படும், புதிய பிஸ்னஸ் வரும். இந்நேரமே that very second. ஒன்று சொல்லி முடிக்கிறேன். This is the first and last. என் ஆண்டவர் நேரடியாக ஒரு பெண்ணை, உன் விசுவாசம் பெரிது அப்படின்னு அவர் என்ன சொல்லுவோம், ஆச்சரியப்பட்டு அவர் சொன்னார். என்னங்க ஐயா சொல்றீங்க? 2 நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தோம், இந்த செஞ்சுரியனை சொன்னார்ல, செஞ்சுரியனை நேரடியாக சொன்னேன். நல்லா கவனிங்க, வித்தியாசத்தை நான் சொல்லிக் கொடுக்குறேன். இப்படி நீங்க வேதத்தை ஆராயும் பொழுதுதான் அந்த வசனத்தில் இருக்கிற அந்த அற்புதம் நமக்கு நடக்கும். இப்போ நான் உங்களை பார்த்து சொல்றேன், அம்மா தாயே, உன் விசுவாசம் பெரியது அப்படின்னு சொல்றதுக்கும், என் மகனை கூப்பிட்டு அவங்க விசுவாசம் பெரியது அப்படின்னு நீங்க இல்லாதப்போ சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை நான் இஸ்ரவேலுக்குள்ளும் காணவில்லை அப்படின்னு சொல்றது வித்தியாசம் இருக்குல்ல. உங்களுக்கு எது வேணும்? நேரில் சொல்லணுமா, அல்லது ஆண்டவர் பின்னாடி வருகிற மக்களை பார்த்து இந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை காணவில்லைன்னு சொல்லணுமா? ரெண்டுமே நல்லதுதான். ஆனால் எது பெட்டர்? நேரடியா என் ஆண்டவருடைய வாயின் வந்த வார்த்தை இது, விசுவாசம் பெரியது. எனக்கு உள்ள விசுவாசம் என்ன தெரியுமா? என் மனதில் காணப்படுகிற எல்லா வறுமைகளும் குழப்பங்களுக்கும் காரணமாக இருக்கிற, உங்க மனதிலே காணப்படுகிற எல்லா வேதனைக்கும் எல்லா உபத்திரவத்திற்கும் வியாதிக்கும் காரணமாக இருக்கிற எல்லா காரியங்களும் நம்முடைய விசுவாசத்தினால் அந்நேரமே பதில் கொடுக்கப்பட வேண்டும். இன்னும் சத்தமா சொல்றேன், அந்நேரமே பதில் கொடுக்கப்பட வேண்டும். கொடுப்பாரா? கொடுப்பார்ல. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். நம்முடைய வார்த்தை சொல்கிறது, என் நாமத்தினாலே எதை கேட்டாலும், இந்த வார்த்தைக்கு பதில் சொல்லட்டும். என் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தில் எதை கேட்டாலும், அதுக்கு எந்த கிரைட்டீரியாவும் வைக்கல. என் நாமத்தினாலே எதை கேட்டாலும், வசனத்தை கை கொண்டால் மட்டும் போதும், அதை நான் உங்களுக்கு செய்வேன். அந்நேரமே அந்நேரமே உன் மனதில் என்ன இருக்கு, என்ன இருக்கு, என்ன இருக்கு சொல்லுங்க, என்ன இருக்கு, என்ன தேவை இருக்கு? அந்நேரமே அந்நேரமே உங்க முகத்தை பார்த்து, தகப்பனே, தாயே, அன்பு சகோதரனே, சகோதரியே, குழந்தைய சுமந்து கொண்டிருக்கிறவங்க, ஐயா இந்த குழந்தைக்கு என்ன ஆகுமோ தெரியலையே, என் வயிற்றில் இருக்கிற பிள்ளை என்ன இருக்கும் தெரியலையே, என் வேலை என்ன ஆகும் தெரியலையே, இந்த சத்ரு எப்போ ஒளிந்து போவான் தெரியலையே, இவன் ஆணவம் எப்போது அடங்கும் தெரியலையே, இவனுடைய கொக்கரிப்பு எப்பொழுது நிற்கும் தெரியலையே. அந்நேரமே நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர், உன் விசுவாசம், என் விசுவாசம், நீங்க என்ன பார்த்து சொல்லுங்க, உன் விசுவாசத்தின்படியாக கெடுவது. சொல்லுங்க பார்ப்போம். நான் உங்களுக்கு சொல்றேன், உன் விசுவாசத்தின்படியே உனக்காக கடவுள். அந்நேரமே இயேசுவின் நாமத்தினால்
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாளைக்கு சாட்சி அனுப்பிங்களா? நாம நிற்போம், ஜெபம் பண்ணும். இயேசுவின் நாமத்தில் நான் வருகிறோம் அப்பா. இந்த வேளையிலும் கூட வைராக்கியத்தோடு நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டோம். ஏன்னா சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது நாங்கள் ஜெயக்கொடி எடுத்துகிறவரின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கரங்களை பிடித்து கொண்டு ஜெபிக்கிறோம். நீங்க உங்க ஓங்கிய புயத்தினால, வல்லமுள்ள கரத்தினாலே, தழும்புள்ள கரத்தினாலே, இரத்தத்தினாலே பிசாசையும் மனிதர்களையும் வியாதிகளையும் தாமதங்களையும் எல்லா இழப்புகளையும் எல்லா காரியங்களையும் நீங்கள் அகற்றி அற்புதம் செய்தே ஆக வேண்டும். இது கடைசி காலம். நாங்கள் எழும்பி நிற்கவும் பிரகாசிக்கவும் உமக்கு சாட்சியா நிற்கவும் உங்களுடைய நாமத்தை மேன்மைப்படுத்தும். இயேசுவே இதை செய்தார் என்று, கர்த்தரே இதை செய்தார் என்று, ஆண்டவரே இதை செய்தார் என்று நாங்கள் சொல்லணுமா வேணாமா என்று முடிவு பண்ண வேண்டிய பொறுப்பும் இடத்தில் இருக்கிறது. செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தயவு செய்து ஷேர் பண்ணுங்க, தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்க, எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you.